கண்ணாடியை போட்டுட்டு என் முகத்தை பார்த்தா தான் என் முகம் எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னே தெரியுது. சரி பரவாயில்ல. ஒரு மருத்துவர், நிறைய பேர் நமக்கு மருத்துவம் சொல்லிகிட்டே இருக்காங்க. முக்கியமாக இந்த சுகர் ப்ரெஷருக்கு எக்கச்சக்கமாக பேசியிருக்காங்க. இருந்தாலும் இது மக்கள்கிட்ட அவ்வளோ போய் சேர்றதில்ல. சும்மா பார்க்குறாங்களே தவிர சேர்றதில்ல. அதுவும் எளிய மக்கள்கிட்ட போய் சேர்றதே இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு வேறு போல இந்த டாக்டர். அவர் அட்டையில் எழுதி வச்சுருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு, நம்ம அரிசி சாப்பிட்றதுனால தான் நமக்கு சுகர் வருதுன்னு நினைக்கிறோம். வடக்க இருக்கிறவன் அரிசியை தின்னுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏன் சுகர் வருது அப்படின்னு கேட்குறாரு. நடைப்பயிற்சி மேற்கொண்டால் நமக்கு சுகர்லாம் குறைச்சிடும், மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிடலாம், வெறுமனே நடந்தாலே சுகர் குறைஞ்சிடும்னு நினைக்கிறோம், அதுவும் தப்பு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சித்த வைத்தியன்ற பேரில் வெந்தயம், அந்த பொடி இந்த பொடி என்னென்னத்தே சாப்பிடுவோம், அந்த க்ரீன் டீ இதெல்லாம் சாப்பிடுவோம்ல, இதெல்லாம் சாப்பிட்டா இதே போதும், மாத்திரைலாம் நமக்கு தேவைப்படாது, இதை சாப்பிட்டாலே நம்ம சுகர் குறைஞ்சிடும். நடைப்பயிற்சி, இந்த மூலிகை பொருட்கள் சாப்பிட்டோம்னா நம்மளோட சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியும் கண்ட்ரோல்லாம் ஆகாது அப்படின்ட்டு. முதல்ல இதெல்லாம் ஏன் வருது, சுகரு ப்ரெஷர்லாம் எதனால் வருது அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு. காரணம் தெரியாதுங்க, காரணம் தெரியாது, ஆனால் ஒரே ஒரு காரணம் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு அட்டையை லாஸ்ட்டாக காட்டுறாருங்க. சுகரு, ப்ரெஷரு, கெட்ட கொழுப்பு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இன்சுலின் எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் பூட்டாகவும் இன்சுலினை சாவியாகவும் எடுத்துக்கிட்டால் நார்மலான ஒரு ஆரோக்கியமான உடம்புல அந்த செயல்பாடு ஒழுங்காக இருக்கும். செல்கள் இன்சுலினை எதிர்க்கும் போது அது அந்த பூட்டு திறக்கலைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றாங்க. ஆரோக்கியமான உடலில் இன்சுலின் செல்களை திறக்க ஒரு சாவியை போல செயல்பட்டு குளுக்கோஸை உள்ளே நுழைய அனுமதிக்கிறது. இன்சுலின் எதிர்ப்பில் செல்கள் இன்சுலினுக்கு குறைவாக பதிலளிக்கின்றன. இதை சமாளிக்க கணையம் அதிக இன்சுலினை உற்பத்தி செய்து செல்களுக்கு குளுக்கோஸை பெற முயற்சிக்கிறது. காலப்போக்கில் கணையம் தொடர்ந்து செயல்பட முடியாமல் போராடக்கூடும். இதனால் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு தொடர்ந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் முன் நீரிழிவு நிலை, அதாவது சக்கரை நோய். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, இதான் டைப் 2 சக்கரை நோயாக மாறியது. கண், சிறுநீரகம், இதயம் மற்றும் நரம்புகளை பாதிக்கும். அப்புறம் எடை, உடம்புல இந்த தொப்பை நிறையா போட்டிருக்குல்ல, அதுவும் இன்சுலின் எதிர்ப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக பதப்படுத்தப்பட்ட உணவு, சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள், அதிகப்படியான கலோரிகள் நிறைந்த உணவு நமக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க. வழக்கமான உடல் செயல்பாடு நல்லா நம்ம என்னென்னவோ வேலைகள்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம், அது இப்போ சுத்தமாக கிடையாதா. ஒரே இடத்துல அதிக நேரம் இருக்கிறோம், ஆனால் நிறையா சாப்பிட்றோம். இதெல்லாம் இன்சுலின் எதிர்ப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் நம்மளால் நடக்க முடியாது. அப்புறம் சில இடங்களில் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம வெயிட்டுகள் சுமக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை சௌகரியமாக்கிக்கிறது தான் நம்ம 2 வீலர் வச்சுருக்கோமே தவிர, பொசுக்குன்னு எங்கே கிளம்புனாலும் காலத்துக்கு அந்த 2 வீலரில் போட்டு புருன்னு போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் 2 வீலரே நம்மக்கிட்ட இருந்தாலும் எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்தாமல் ஒரு விஷயம் நம்ம போய் செய்யணும். அது மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து ஓடி ஆடி எல்லாம் பண்ணி உடம்பை நல்லா வச்சுக்கோங்க.